ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருடைய ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் நிறைய அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்போம். பட் ப்ரீ இன்ஸ்டால்டாக நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர். இந்த ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷனுக்குள்ளே நிறைய முக்கியமான செட்டிங்ஸ் இருக்குங்க. இந்த முக்கியமான செட்டிங்ஸ் டிஃபால்ட்டாகவே ஆனில் இருக்கும். அதை நம்ம ஆஃப் பண்ண போகிறோம். அந்த செட்டிங்ஸ் ஆனில் இருக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன ப்ராப்ளங்கள்லாம் வருதுன்னா, நம்மளுடைய மொபைல் டேட்டா நிறைய லாஸ் ஆகும், பேட்டரி நிறைய ட்ரைன் ஆகும், நம்மகிட்ட இருக்கக்கூடிய பர்சனல் டேட்டாஸை ஷேர் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்டோரேஜை அது நிறைய எடுத்துக்கும். இது நாள் வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம பார்க்காத பிளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான 4 செட்டிங்ஸை நம்ம ஆஃப் பண்ண போகிறோம். இது ஆஃப் பண்ணிட்டோம்னா இப்போ நம்ம சொன்ன எல்லா இஷ்யூஸுமே நம்மளுக்கு சால்வ் ஆகும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், யூஸ்ஃபுல்லான வீடியோ இது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் பிளே ஸ்டோர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே அதுக்குள்ளே கீழே வந்தீங்கன்னா செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த செட்டிங்ஸ்குள்ளே ஜென்ரல் இருக்கும், ஜென்ரலை கிளிக் பண்ணிக்கங்க. ஜென்ரலுக்குள்ளே ஆப் இன்ஸ்டால் ஆப்டிமைசேஷன் அப்படிங்கிறது ஆனில் இருக்கும். இதுலேயே சொல்லியிருக்கு பாருங்க, நம்மளுடைய டேட்டா கூகுளுக்கு அனுப்புது எந்தெந்த பார்ட் ஆஃப் அப்ளிகேஷன் எல்லாம் நான் யூஸ் பண்ணுறேங்க அப்படிங்கிற தகவலை. ஓகேங்களா? அதனால நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாமே இதுக்கு ஷேர் ஆகிறதுனால இந்த ஆப் இன்ஸ்டால் ஆப்டிமைசேஷனுங்கிறத டிசேபிள் பண்ணிக்கங்க. டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய பிரைவசி அண்ட் டேட்டா ஷேரிங் எதுவுமே நடக்காது. அடுத்து சேம் இதுலேயே மேலே பார்த்தீங்கன்னா யூஸ் டிவைஸ் லொக்கேஷன் இருக்கும். இது ஆனில் இருந்ததுன்னா ஆஃப் பண்ணிடுங்க. இது ஆனில் இருந்ததுன்னா உங்களுக்கு மேட்ச் ஆகக்கூடிய அப்ளிகேஷன்ஸ், அதனுடைய ஆஃபர்ஸ் எல்லாமே பிளே ஸ்டோருக்குள்ளே உங்களுக்கு கண்டென்ட்டாக காமிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய லொக்கேஷனை பேஸ் பண்ணி நீங்கள் மேக்ஸிமம் எங்கெங்கே போகிறீங்க அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எங்கெங்கே எதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, ஜிபே யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற அந்த டேட்டாவையும் தெரிஞ்சுக்கிட்டு எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப விருப்பமாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சுட்டு அதுக்குண்டான ஆஃபர்ஸ் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு இந்த யூஸ் டிவைஸ் லொகேஷன் யூஸ் ஆகுது. அதனால இதையும் ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்தது டோட்டலாக வெளியே வந்துட்டு பிளே ஸ்டோரை லாங் ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலே ஆப் இன்ஃபர்மேஷன் வரும். ஆப் இன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள ஸ்டோரேஜ் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் டெம்பரவரியாக ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கிறது நம்மளுக்கு தேவையில்லாத ஒன்று. ஏன்னா பிளே ஸ்டோருக்குள்ளே நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது எதுக்கு? ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறோம், அவ்வளோதான். தேவையில்லாத அப்ளிகேஷனை ரிமூவ் பண்ணுறோம், அவ்வளோதான். இந்த பிளே ஸ்டோரில் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுறது. இது டேட்டாவை அடிக்கடி கலெக்ட் பண்ணி டோட்டலாகவே வச்சுருக்கோம். இதில் நம்ம போய் ஸ்டோரேஜை கிளியர் பண்ணுறதே கிடையாது. அதனால் இதில் கீழே இருக்கிற கிளியர் கேட்ச்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக கேட்ச் ஃபைல் உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். நிறைய மெகாபைட் உங்களுக்கு ரிமூவ் ஆயிருக்கு. அடுத்தது பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளியர் டேட்டாங்கிறத கிளிக் பண்ணிடாதீங்க. ஏன்னா கிளியர் டேட்டாங்கிறத கொடுத்தீங்கன்னா டோட்டலாக எல்லாமே ரிமூவ் ஆகி ஃபர்ஸ்ட் இருந்து வந்துடும். அதனால நம்ம இப்போ கிளிக் பண்ண கிளியர் கேட்ச் மட்டும்தான் கிளிக் பண்ணணும், கிளியர் டேட்டா கிளிக் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அடுத்தது நீங்கள் பிளே ஸ்டோர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டு டாப் ரைட்டில் இருக்கிற ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும், செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸ்குள்ள நெட்வொர்க் ப்ரிஃபரன்சஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த நெட்வொர்க் ப்ரிஃபரன்சஸ்குள்ள ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள மேலே ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது ஒய்ஃபையாக இருந்தாலும் சரி, மொபைல் டேட்டாவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வச்சிருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷனையும் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணணுங்கிறது அர்த்தம். ஸோ இது ஆனில் இருந்ததுன்னா உங்களுடைய மொபைல் டேட்டா நிறைய செலவாகிட்டே இருக்கும். ஸோ தட் இது ஆனில் இருக்கக்கூடாது. அடுத்தது ரெண்டாவதாக இருந்தால் இதுவும் உங்கள் மொபைல் டேட்டாவை நிறையா செலவு பண்ணி ஓரளவுக்கு லிமிட்டான மொபைல் டேட்டாவை வெளியே எடுத்து அப்ளிகேஷனை அப்டேட் பண்ணிட்டு இருக்கும். அதனால இதுவும் ஆனில் இருக்கக்கூடாது. அடுத்தது அப்டேட் ஓவர் வைஃபை ஒன்லி அப்படிங்கிறது, வைஃபை ஆன் ஆகிற சமயத்தில் மட்டும் உங்களுக்கு அப்ளிகேஷன் அப்டேட் பண்ணுங்கிறது. நீங்கள் வைஃபை அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்கன்னா இந்த அப்டேட் ஓவர் வைஃபை ஒன்லிங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க. இல்லை எனக்கு எந்த அப்ளிகேஷன் தேவைப்பட்டதோ அந்த அப்ளிகேஷனை நான் அப்டேட் பண்ணிக்கிறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டோன்ட் ஆட்டோ அப்டேட்ஸுங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் வரலாம், சரி ஓகே நான் டோன்ட் ஆட்டோ அப்டேட் ஆப்ஸுங்கிறத நான் கொடுத்துட்டேன், ஆனால் என்னுடைய மொபைலில் இருக்கக்கூடிய நிறைய அப்ளிகேஷன்ஸை நான் அப்டேட் பண்ணணும் ஒரே டைமில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா
ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஏதாவது ஒரு இடத்துக்கு நீங்கள் போயிடுறீங்க, அங்கே உங்களுக்கு வைஃபை ஃப்ரீயாக கிடைக்குது. ஸோ அங்கே வந்து நான் ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு இடத்துல இருக்கேன், என்னுடைய அப்ளிகேஷனை நான் அப்டேட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கங்க. டாப் ரைட்டில் இருக்கிற ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மேனேஜ் ஆப்ஸ் அண்ட் டிவைசஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள ரெண்டாவதா பாருங்க ரீஸ்டோர் ஆப்ஸ்னு போட்டிருக்கு. இதில் சி டீட்டெயில்ஸ் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த அப்ளிகேஷன் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். இதில் எதெல்லாம் முக்கியமான அப்ளிகேஷன் நீங்கள் நினைக்கிறீங்களோ, அதாவது நீங்கள் ஒய்ஃபை ஒரு இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அந்த டைம் உங்கள் அப்ளிகேஷன் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அப்போ இந்த இடத்துல எதெல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இல்லை எல்லாத்தையும் பண்ணிடலாம், இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக எல்லாமே அப்டேட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்கிற அப்டேட் ஆளுன்னு கொடுத்தீங்கன்னா டோட்டலாகவே உங்களுக்கு அப்டேட் ஆகுது. இப்படி அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் டேட்டா லாஸ் ஆகாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சேம் உங்கள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு டாப் ரைட்டில் இருக்கிற ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா மேனேஜ் ஆப்ஸ் அண்ட் டிவைஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள மேனேஜுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு ஸோ இதில் திஸ் டிவைஸ்ன்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணிட்டு நாட் இன்ஸ்டால்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. நாட் இன்ஸ்டால்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன ப்ராசஸ் போயிட்டு எதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணலையோ அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த நாட் இன்ஸ்டால்டுக்குள்ள நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் அன்இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இது உங்களுக்கு தேவையான்னு பாருங்கள். தேவையில்லைன்னா அதையெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு ரிமூவ்னு கொடுத்துருங்க. இது எதுக்காக அப்படின்னா இது ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும், நீங்கள் மறுபடியும் வந்து இன்ஸ்டால் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபோனில் ஒரு ஸ்டோரேஜ் எடுத்து அது ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே இருக்கும். ஸோ தட் இந்த நாட் இன்ஸ்டால்டு லிஸ்ட்லையும் இதை க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா மொபைல் ஃபோனோட ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ சொன்ன இந்த 5 செட்டிங்ஸை நீங்கள் ஆஃப் பண்ணுறது மூலமாக உங்களுடைய மொபைல் டேட்டா லாஸ் ஆகாது, பேட்டரி ட்ரெயின் ஆகிறதும் ஸ்டாப் ஆகும். முக்கியமாக நம்மளுடைய பர்சனல் டேட்டாஸ், நம்ம அப்ளிகேஷனை யூஸ் பண்ணக்கூடிய டேட்டாஸோட டீடைல்ஸை ஷேர் பண்றதும் ஸ்டாப் ஆகும், ஸ்டோரேஜும் ஃப்ரீ ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.